எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம ஒரு காணொளிய பார்ப்போமா? இந்த காணொளி கட்டகம் 5 செயல்பாடு 3ற்கானது. இருவகுப்பு மாணவர்களையும் செயல்பாட்டுல ஈடுபடுத்துற வகையில ஆசிரியர் வகுப்பறைய எப்படி கையாள்றாங்கன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். அந்த விளையாட்டுக்கு யார் விளையாட போகிறாங்கன்னா 4ஆம் வகுப்பு மட்டும்தான் விளையாட போகிறாங்க. 5ஆம் வகுப்பு நேற்று என்ன ஆக்டிவிட்டி பண்ணோம் மேக்ஸில்? சூப்பர். நீங்கள் அதுக்கான பயிற்சிகளை செய்யுங்க. இங்கே பாருங்க, மிஸ் என்ன போர்டில் வரைஞ்சிருக்கேன்? ஓ, கடிகாரமா? கடிகாரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? டைம் பார்க்க பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு இந்த கடிகாரத்தில் எந்த 2 எண்களை இணைச்சா 12 கிடைக்கும்? ஓகே, தர்ஷனா வாங்க. தர்ஷனா என்னென்ன நம்பர் நினைச்சிருக்காங்க? 11 1 கூட்டினா என்ன வருது? வெரி குட், சூப்பரா பண்ணாங்க. அவங்க கிளாப் பண்ணுங்க. வாங்க பிரியா வாங்க. இந்தாங்கம்மா. சரிம்மா, இப்போ என்ன பண்ணோம்? எந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிது? வெரி குட், சூப்பராக பண்ணாங்க. கிளாப் பண்ணிடுங்க பிரியாக்கு. மிஸ் ஒரு விடையை சொன்னா அதுக்கு எந்த 2 நம்பரை கூட்டணும்னு தெரியுது தானே? நம்ம கூட்டலுக்கு பண்ணோம் இல்லையா? அதே போலதான் இப்ப கழித்தலுக்கு நம்ம செய்ய போறோம். சரியா? இப்போ ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை கழிச்சா விடை 6 வரணும். ஓகே, தன்யாஸ்ரீ வாங்க பார்க்கலாம். வெரி குட், தன்யாஸ்ரீ சூப்பரா பண்ணிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. வாங்க. வெரி குட். என்ன நம்பர்ல இருந்து என்ன கழிச்சாங்க? 12ல இருந்து 6. ஓகே, 12ல இருந்து 6 போனா எத்தனை வரும்? 6. வெரி குட், சூப்பரா பண்ணாங்க. அவங்க கிளாப் பண்ணுங்க. செல்லமணிக்கு. மிஸ் ஏதாவது ஒரு நம்பர் சொன்னேன் அப்படின்னா அந்த நம்பர் விடையா வர மாதிரி கூட்டல் அமைப்புகளையோ அல்லது கழித்தல் அமைப்புகளையோ நீங்க உருவாக்குவீங்களா? மிஸ் உங்க கையில என்னமா கொடுத்துருக்கேன்? இந்த மாத நாள்காட்டியை வச்சு ஒரு அமைப்பு உருவாக்கி காட்டுவேன். கூட்டல் அமைப்பு உருவாக்கி காட்டுவேன். அதே போல நீங்களும் உருவாக்கணும். 10ஐயும் 4ஐயும் கூட்டினா என்னமா விடை வரும்? அதே போல 3ஐயும் 11ஐயும் கூட்டினா என்ன விடை வரும்? ஒரே மாதிரி வருது தானே? நீங்க செய்யுங்க பார்க்கலாம். கூடுதல் 2ஐயும் கூட்டும் போது 2 கூடுதலும் சமமா இருக்கான்னு பாருங்க. கூடுதல் சமமா கிடைக்குதா 2 நம்பரையும் கூட்டினா? இருபத்தி 18 42 17 25 42. வெரி குட். செல்லமணி என்ன போட்டிருக்கீங்க? 12 6 18. 18. அப்ப 5 13 18. வெரி குட், சூப்பர். 5ஆம் வகுப்பு உங்களுக்கான ஒர்க் புக் செய்றீங்களாமா? ஓகேம்மா. எல்லாரும் சரியா ஆன்சர் பண்றீங்களே. உங்களுக்கு என்னென்ன விடை வந்துச்சுன்னு சொல்றீங்களாமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
20 ஓகே. 48. இந்த எண்கள்லாம் பாருங்களேன். இந்த எண்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு தெரியுதான்னு பாருங்களேன். 1ஆம் இலக்க எண் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இரட்டை எண்கள். 2க்கு 2 அமைப்புகளை நம்ம கூட்டும் போது அதனோட கூடுதல் வந்து எப்படிமா வருது? ஓகே, அந்த எண்கள்லாம் எதனோட மடங்குகள்? வெரி குட். இதே போல நீங்க 3க்கு 3 அமைப்பு உருவாக்கி பார்க்கறீங்களா? ஓகேமா. நான்காம் வகுப்பு உங்களுக்கான பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்றீங்களாமா? உங்க கையில நான் என்ன கொடுத்துருக்கேன்? அதுல என்னென்ன இருக்கு? குறிப்பு. ஓகே, வாங்கிய பொருளா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பொருளோட விலை இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? எண்ணிக்கை இருக்கு. அப்புறம் அந்த பொருட்களோட தொகை எவ்வளோன்னு இருக்கு. வெரி குட். தொகையில் இருக்க எண்கள்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை ஒரே மாதிரி இருக்கா பாருங்களேன். அந்த எண்கள்ல என்னமா வித்தியாசமா இருக்கு? அந்த எண்கள்ல நடுவில் புள்ளி வச்சிருக்கு இல்லையா? அந்த எண்கள் பேரு என்னன்னா தசம எண்கள். என்ன எண்கள்? ஓகே, அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு எண் எழுதிட்டுமா? இதை படிங்க பார்க்கலாம். இது எப்படி படிக்கணும்? இங்க புள்ளி வச்சிருக்கலமா, இந்த புள்ளிக்கு பேர் என்ன அப்படின்னா தசம புள்ளி. என்னது? ஓகே, இந்த புள்ளிக்கு இடதுபுறம் இருக்கிற இந்த எண் முழு எண். என்ன எண்? இந்த புள்ளிக்கு வலதுபுறம் இருக்கிற எண் என்ன அப்படின்னா தசம எண். என்ன எண்? ஓகே, நான் இன்னொரு நம்பர் எழுதிட்டுமா? இப்ப புள்ளி வைத்த எண்ணுல எது முழு எண்? தசம புள்ளி. தசம எண்ணு தெரியுதானே உங்களுக்கு? ஒரு எண்ணை 10ஆல எப்படி ஈஸியா பெருக்கிறதுன்னு தெரியுமா? சரி, 15 பெருக்கல் 10ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100. ஓகே, இந்த எண்ணோட வலதுபுறத்துல என்னமா சேர்த்திருக்கு? 10 கூட பெருக்கும் போது 0 சேர்த்திருக்கு. இப்போ ஒரு பெரிய எண் எழுதிட்டுமா? ஓகே, அப்போ இதுக்கு என்ன விடை வரும்? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எந்த எண் வந்தாலும் அந்த எண்ணை அப்படியே எழுதிட்டு அதனோட வலது புறத்துல என்ன பண்ணும்? இதே போல ஒரு எண்ணை 100ஆல பெருக்குன்னா என்ன பண்ணும்? அந்த எண் கூட ஓகே, வலது புறத்துல எத்தனை 0 சேர்த்தணும்? ஒரு எண்ணை 10ஆலையும் 100ஆலையும் எளிமையா பெருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நல்ல தெரியுது. சரி, அதே போல ஒரு எண்ணை 10ஆலையும் 100ஆலையும் எப்படி எளிமையா வகுக்கிறதுன்னு தெரியுமா? இப்ப மிஸ் எழுதுற எண்களை பாருங்கம்மா. ஒரு எண்ணை 10ஆல வகுத்தா எந்த மாதிரி விடை கிடைக்குது? இந்த விடையை மட்டும் உற்று நோக்குங்க பார்க்கலாம். வலது புறத்துல இருந்து எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க? ஏன் மோனிகா சூப்பரா சொன்னாங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஒரு எண்ணை 10ஆல வகுக்கணும் அப்படின்னா அந்த எண்ணை வலது புறத்துல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி என்ன பண்ணும்? ஓகே, வெரி குட். இதுக்கு என்னவா விடை வரும்? வெரி குட், அவங்க சூப்பரா சொன்னாங்க, கிளாப் பண்ணுங்க. 5.4. சரி, இன்னொரு கணக்கு எழுதிட்டுமா? லாவண்யா சொல்லுங்க, என்ன ஆன்சரு? 46.3. வெரி குட், சூப்பரா சொன்னாங்க, கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. வெரி குட். இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 10 பகுதியா கொண்ட ஒரு எண்ணை தசமமா மாத்திருக்கோம். ஆமா தானே? அதே போல இப்ப நான் ஒரு தசம எண்ணை எழுதும் போது நீங்க தான் பின்னமா மாத்தி சொல்லணும். சொல்றீங்களா? இங்க என்ன விடை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 45. அப்புறம் ஓகே, அதை எப்படி சொல்லணும்? 10. இன்னொரு தசம எண் எழுதிட்டுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன விடை வரணும்?
700. ஓகே, வெரி குட். எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தசமத்தை பின்னமாகவும் பின்னத்தை தசம பகுதியாகவும் மாற்ற தெரியும் தானே? ஓகே, சூப்பர். எல்லாருமே நல்லா பண்ணீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க உங்களுக்கான பயிற்சிகளை செய்றீங்களாமா? நன்றி. காணொளியோட தொடக்கத்துல 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் முந்தைய வகுப்பில் கற்ற ஓரின பின்னங்களில் கூட்டல் மற்றும் கழித்தலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள செய்ததை பார்த்தோம். அப்பொழுது 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாத நாள்காட்டியில் அமைப்புகளை உருவாக்கும் விதமா அவர்களை கடிகாரத்தில் கூட்டல் மற்றும் கழித்தல் அமைப்புகளை உருவாக்கி காட்ட செய்தது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமா இருந்ததுதானே? அதன் தொடர்ச்சியா 5ஆம் வகுப்பு மாணவர்களை செயல்பாட்டில ஈடுபடுத்த அவர்களுக்கு பின்னங்கள் மற்றும் தசமங்களுக்கு இடையேயான தொடர்பினை அறிந்து கொள்ளும் விதத்தில் செயல்பாட்டினை மேற்கொண்டது வகுப்பறை மேலாண்மைய மேம்படுத்தும் விதமா இருந்ததல்லவா?